Hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ச்சி நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமி சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 47 and 48 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமி zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. கைஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனிமி சீரிஸ் பிடிக்கும். அதனால கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சோ வெல்கம் டு அனிமி zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்திருக்கணும், அந்த ஆண்ட் மான்ஸ்டரா இருக்கிற அந்த நம்பர் 9 வந்து தலைவர் சரியான அடி அடிச்சு சதற விட்டு பாருங்க. சோ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். நம்பர் 8 உடைய பவர் இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்டாங்கள் கூட ரொம்பவே டெரிஃபைங்கா பார்த்துட்டு இருப்பாரு, செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சமயத்துல தான் நம்பர் 9 அகைன் ஹீல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது ரொம்பவே பேட் தான், என்னால இதுக்கப்புறம் சரியா ரீஜெனரேட் ஆக கூட முடியல. சோ நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கோருக்கு போகலாம். சோ அப்பதான் நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் விட்டு தான் என்னுடைய மெயின் கோரே டேமேஜ் ஆகியிருக்கும். சோ நல்ல வேளை நம்ம இமிடியேட்டா ஃபியூஸ் ஆகிட்டோம், அதனால இப்ப நம்ம நெக்ஸ்ட் பிளானுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அந்த இடத்த விட்டு அவங்க மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பாக்குறாங்க. சோ அந்த சமயத்துல நாருமி கிட்டயும் அந்த மான்ஸ்டர் 9 இருந்ததுல, சோ அது என்ன பண்ணுதுன்னா அது பிளான் பண்ணிக்கிட்டே இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அப்பதான் என்ன சொல்லுது, இங்க பாரு நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், உங்ககிட்ட எப்படி எல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. கேட்டோன்னே நாருமிக்கு செம கடுப்பாயிருச்சு. இப்ப பாரு ரிலீஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 98% பவரை காமிச்சுக்கிட்டு இப்ப வரண்டா உன்ன அப்படின்ட்டு ரெடியா வராருங்க சண்டைக்கு. அப்பதான் அங்க இருக்க எல்லாருமே என்னடா இவ்வளவு பவரை ரிலீஸ் பண்றாரு ஒரே செகண்ட்ல, கண்டிப்பா இது ஓவர் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே நாருமி உண்மையிலேயே சரியான டிஸ்டன்ஸ்ல எல்லாம் செம்ம சண்டை கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துலதான் இவருக்கு இந்த மான்ஸ்டர் 9 புரியுது, ஓகே இவனுடைய பிளேடு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, என்ன கட்டும் பண்ணிட்டு எரியும் வைக்குது, அதனால என்னால ஹீல் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து கரெக்டா இவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுக்க பாக்குது. அப்பதான் நாருமி என்ன பண்றான், கன்னையும் எடுக்கிறான். சோ கன் எடுத்தோம் டப் 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 டப்னு சுட்டு தள்ளுறாங்க. சோ இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் கத்தி எடுத்து அடிக்கிறான், கன்னும் எடுத்து அடிக்கிறான், இவன் வெறுமையா பிளேடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா இவன் ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், இவனுக்கு வீக் ஸ்பாட்டே கிடையாதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்பர் 9 வந்து ரொம்ப யோசிக்குதுங்க. இருந்தாலும் நான் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 9 என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருந்து அதோடைய மூவ்மெண்ட்டை காட்டுது. ஏய் தம்பி, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன், சோ இப்போ நீ என்ன பண்றன்றத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. சோ நம்பர் 9 வந்து என்கிட்டயே ஒரு அட்டாக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த நம்பர் 9 கொடுத்த அட்டாக் உண்மையிலேயே ரொம்பவே பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தாங்க. சோ சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ நாருமிக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துல ஷினோமியோட அப்பா, இங்க பாருங்க கைஸ், உண்மையிலேயே அந்த மான்ஸ்டர் 9 பொய் சொல்லல. அது ஸ்டார்டிங்ல பாக்கும்போது அதோடைய அப்பியரன்ஸ் அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா இருந்தது. அது ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்பர் 9 ஆல்ரெடி எவால்வ் ஆகியிருக்கு, அது இன்னமும் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மான்ஸ்டர் 9ன்றது மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல இருக்க ஒரு வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்கும் போது என்னது வைரஸா, இதை கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது எடுத்தோடனே நாருமே கேட்டா, டே என்னடா இதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி அவரும் அந்த பக்கம் கத்தி கதறிட்டு இருக்காருங்க. சோ இந்த சமயத்துல பார்த்தா திடீர்னு பொறுமையா யோசிச்சுட்டு, நான் பவர்ஃபுல் தான், ஆல்ரெடி நான் சூட் எல்லாம் வேற போட்டுட்டேன், இப்படி எல்லாம் போனா நல்லா இருக்காது, அதனால உன்னை நான் இன்னைக்கு வேட்டையாடிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்பர் 9 அவனுடைய கண்ணு சரியில்லை, அவனுடைய கண்ணோட அந்த பேட்டர்ன்ஸை பார்க்க நார்மலான ஹியூமனோட கண்ணு மாதிரியே தெரியல, அது பார்க்க மான்ஸ்டர்ஸ் உடைய கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் பார்த்தா நமக்கு தெரியுது நாருமியுடைய கண்ணு வந்து பர்பிள் கலர்ல ஏதோ ஒரு பிளஸ் சிம்பிளோட இருக்க மாதிரி இருக்கு. அப்பதான் இந்த மான்ஸ்டர் 9 ஒரு விஷயத்த யோசிக்குது, இது ஜப்பானுடைய ஓல்டஸ்ட் மான்ஸ்டருடைய பவர், இது நம்பர் 1 மான்ஸ்டருடைய பவர் தான் இப்ப அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ரெட்டினா பவர் அப்படின்ற மாதிரி மான்ஸ்டர் 9 அப்பதான் யோசிக்குது. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு மாதிரி விஷுவலா எல்லாமே தெரியும் போல இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரே மாதிரி தெரியும் போல இருக்கு. சோ அதை வச்சு இவரால இன்னமும் நல்லா எஃபிஷியன்டா சண்டை போட முடியும். சோ அப்பதான் என்ன பண்றான்னா இவனால ஈஸியா நம்மள ப்ரிடிக்ட் பண்ணி சண்டை போட முடியும். அப்புறம் இவன் சண்டை போறதுனால நம்மளால டக்குன்னு டாஜும் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும். சோ இவன் ப்ரிடிக்ஷனாலே நம்மள ஈஸியா மூவ் பண்ணி சீக்கிரமா சண்டை போடுவான். அப்புறம் இவனை நம்ம டெஃபிட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ட்டு மான்ஸ்டர் 9 புரிஞ்சுக்குது. அதோட முகத்தெல்லாம் செம்மடி அடிக்கிறாருங்க உண்மையிலேயே நாருமி. கிட்டத்தட்ட அவருடைய கண்ணு ஷரிங்கான் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்புறம் நான் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த ஐயோடைய பவர் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு, இது ஒன்னும் எக்ஸ்ட்ரீஸ் மாதிரி பாக்குமா அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த ஐயோடைய பவர் வந்து மெயினா அவங்களுடைய நர்வஸ் பாயிண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இந்த ஐயோடைய பவர் ஃபுல்லா தெரியல, ஆனா இந்த ஐயோடைய பவர் அந்த மான்ஸ்டர்ஸோடைய இல்ல எதிர்க்கிற ஆப்பனன்ஸோடைய நர்வஸ் பாயிண்ட்ஸை வச்சு அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு இருக்க ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா நம்பர் 1 உடைய பவரை யூஸ் பண்ணி யார் சண்டை போட்டாலும் அவங்களுடைய குறி வந்து இது வரைக்கும் தப்புனதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரியான அடி
அடிக்கிறாரு, சாத்துன்னு சாத்துறாரு நம்பர் 9. நம்பர் 8 கிட்ட சண்டை போடும் போது கூட இந்த அளவுக்கு பயந்த மாதிரி தெரியல நம்பர் 9. ரொம்ப வாய்ப்பெச்செல்லாம் போட்டு இருந்தாரு. ஆனா நாருமி கிட்ட அப்படிலாம் இல்லங்க, உண்மையிலே செம்ம அடி வாங்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் நாருமி என்ன சொல்றான், ஓகே உன்னோட கோரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கோரை நோக்கி அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு சரியான அட்டாக்கையும் வச்சிடறாரு. சோ இப்போ நம்பர் 9 அந்த இடத்துல ஸ்லாஷ் ஆகி செத்து போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கும் ஃபீல் ஆகுதுங்க. சோ அப்பதான் மான்ஸ்டர் 8 என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்படியோ நம்மளுடைய அந்த இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் பேஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெஃபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீமே ஒரு மாதிரி என்ஜாய்மெண்டா ஹாப்பியா இருக்கு. அந்த சமயத்துல ஷினோமியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க என்ன என்ஜாய்மெண்ட்ல இருக்கீங்க, இந்த விஷயம் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி அப்பதான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஷினோமியோட அப்பா இந்த பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அதே சமயத்துல ஷினோமியாவும், டேய் யூசு பசங்களா நீங்க பேட்டில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பேட்டிலே முடியலடா, பேட்டில ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த பக்கம் கத்துறா. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. சோ அப்பா மாதிரியே பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. சோ இந்த சமயத்துல பார்த்தா நாருமியும் டெஃபிட் பண்ணிட்டான். அந்த பக்கம் காய்ச்சி நம்பர் 8ம் கிக்கரும் சேர்ந்து டெஃபிட் பண்ணிருக்காங்க. ஒரு எங்க ஜெனரேஷன் டெஃபிட் பண்ணிருக்காங்க. சோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேலேயே இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்பதான் ஷினோமியோட அப்பா கொஞ்சம் இன்னமும் ஹாப்பி ஆகுறாரு. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, வெறும் 2 டிஃபென்ஸ் தான் உடஞ்சிருக்கு, நம்ம எதிர்பார்த்த விட டேமேஜ் வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்கு, சோ இது கம்மியான டேமேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்ட் மோட்லயே இருக்காங்க. அப்புறம் இப்போ இருக்க அந்த பெரிய யூனிட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாருமியோட யூனிட் தான் இருக்கத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் யூனிட் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஷினோமியா இருக்கா, நம்பர் 8 இருக்கா, நாருமி இருக்கான். சோ அதனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனிட் அப்படின்ட்டு இவங்க டிக்ளேர் பண்றாங்க. சோ இவங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, வெல்டன் கைஸ் நம்ம எல்லா மான்ஸ்டர்ஸுமே டெஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஷினோமியாக்குலாம் அப்படியே கண்ணீர் வருது. பெரிய மிஷனை முடிச்சிருக்கோம், சிட்டிசன்ஸ் எல்லாம் செம்ம சேஃப்டியா பாத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஈவன் கஃப்காவியை நோக்கி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாருமி கிட்ட இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாதிரி சல்யூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நாருமி என்ன சொல்றாங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தது நம்பர் 8 கிட்ட, நான் கொஞ்சம் கேட்டேன், ஆனா என்னால அது சரியா புரிஞ்சுக்க முடியல, என்ன விஷயம் அப்படின்றது புரியல, உண்மையிலே நம்பர் 9ஓட மோட்டிவ் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒரு வேவ் எதுக்காக இங்க வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியல, என்ன கோல் அப்படின்றது உங்களுக்கு புரியல. சோ அப்பதான் கஃப்கா ஹிப்னோக்கு புரியுது, சோ நம்ம இதை டெஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்றது இல்ல, அது ஏதோ ஒரு பெரிய பிளான போட்டுட்டு இருக்கு, இன்னொன்னு இது ரொம்பவே பேட் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அழிஞ்சு போனதான் நினைச்சேன் மான்ஸ்டர் 9 அந்த இடத்துல, இங்க பாரு நம்பர் 8 நீ என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினைக்காத, உன்னால என்ன இன்னமும் கொல்ல முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய தலைவரும், டேய் உனக்கு அமைதியாவே இருக்க தெரியாதாடா, நாடா எப்ப பாரு எவ்வளவு அடிச்சாலும் ஏன் செஞ்சு வந்துகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு நம்பர் 9 நான் என்னுடைய கோலை கண்டிப்பா ரீச் பண்ணி ஆவேன், நான் அந்த மைட்டி மான்ஸ்டர்ஸ் உடைய பவர்ஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்தே ஆவேன் அப்படின்னும் போது, என்ன பேசிட்டு இருக்க நீ, மைட்டி மாஸ்டர்ஸ் உடைய பவர்ஸ் எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு கேபபிளான பவர்ஃபுல்லான ஹியூமனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஷினோமியோட அப்பா முன்னாடி நிக்கிறாருங்க. சோ கைஸ் நான் உங்ககிட்ட சொன்ன அந்த பெரிய சஸ்பென்ஸ் இதுதான். இது இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துட்டு சின்ன ஒரு ஃபார்ம்ல இருந்து ஷினோமியோட அப்பாவை தான் டார்கெட் பண்ணியே வந்திருக்கு. ஏன்னா அவர்கிட்ட மான்ஸ்டர் 2 உடைய பவர் இருக்கு. சோ ஷினோமியோட அப்பாவை டெஃபிட் பண்ண முடிஞ்சதா முடியாதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க கைஸ். சோ see you soon, bye bye.